அதிகாலை 3 மணி இருக்கும். ஒரு பாத்ரூமுக்கு 4 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அவருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். 5 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் கூட பண்ணுறாங்க. எல்லாருமே 100 ரூபா கொடுத்தோம்னா ஒரே மாதிரியே போயிடும். எல்லோரும் சரிசமமாக இருக்கிற மாதிரி 2000 போன ஆட்சியெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அரசாங்கத்து மேலே குறை சொல்லி நான் ஒருத்தர் கேட்டேன், ஏவங்க இப்படி பண்ணுறாங்க, சண்டைக்கு வராங்க. அது இல்லாமல் அவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாங்க, குடும்பத்தோடு வராங்க, கோயிலுக்கு வர மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வராங்க. ஒரு தரிசனம் பண்ண வந்தோம், அவங்ககிட்ட சண்டை போட வரல. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் போனோம், டூர் போனோம். முதல் நாள் வந்து பிள்ளையார்பட்டி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஒரு நாளில் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி நேராக நாங்கள் திருச்செந்தூர் வந்தோம். வரும்போது அதிகாலை 3 மணி இருக்கும். ஏஜென்ட் சொன்னார், இப்போ போய் நாமெல்லாம் ரெடியாகி போனால் தான் 4 மணிக்கு வந்து முதல் பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க, நம்ம சீக்கிரம் சாமியை பார்த்தோம் அப்படின்னாரு. சரி, அதேமாரி எல்லோரும் கிளம்பி போனோம். போய் பாத்ரூமுக்கு போனோம். ஒரு பாத்ரூமுக்கு 4 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. ஒரு 3 பேர் தனியாக நின்றுக்கிட்டோம். 3 பேர்த்து 2 பேர்த்து அனுப்பிச்சிட்டு 4 பேரையும் நின்றுக்கிட்டேன், நீங்கள் பொண்ணை போயிட்டு வாங்க அப்படின்னு. டாய்லெட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு டாய்லெட்டுக்கு 4 பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இது என்னன்னா, இது அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அவருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டாய்லெட்டு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா குளிக்கிறது கூட கொஞ்சம் லேட்டாக குளிக்கலாம். ஆனால் இது அவசரம் வந்து நம்ம அந்த டைமுக்கு நம்ம போய் இருப்பாங்க. அந்த அவசரத்தில் ஒன்றும் இப்போ எனக்கு அடி வயிறு வலி எடுத்துக்கிச்சுங்க. நின்று ஒரு டாய்லெட்டுக்கு 4 பேர் நிற்கிறாங்கன்னா பார்த்துங்க. போயிட்டு வரதுக்கு எப்படி 5 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் கூட பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளால் தாங்க முடியுமா சொல்லுங்கள்? அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் குளிச்சுட்டு எப்படியோ 1 மணி நேரத்தில் எல்லாம் குளித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டு போனோம். நாங்கள் போகிறப்ப நமக்கு முன்னாடியே ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் இருப்பாங்க. போனோம், மலை சாமி பார்த்தோம். ஒரு அரை மணி நேரம் தான். அரை மணி 4 மணிக்கு போனோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு மேலே ஒரு 6 மணி இப்படி ஒரு விடியத்தில் 6 மணிக்கு மேலெலாம் போனோம்னா கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். போகிறது கொஞ்சம் நின்று போகும்போது கொஞ்சம் ஒரு மனசில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு டென்ஷன் ஆகுவாங்க. ஒவ்வொருத்தர் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்குவாங்க. அதனால் யார் இப்போ சாமி போனாலும் ஒரு 4 மணிக்கு சாமி பார்க்குற மாதிரி நம்ம ரெடியாகி போய் நின்றுட்டோம்னா தாராளம் 100 ரூபா டோக்கனுக்கு தான் போனோம். அது இதான் மாதிரி இந்த இலவசம்லாம் பொது தரிசனம்னு சொல்லிட்டு விடுறாங்க. அது போனோம்னா அப்படியே ரொம்ப நேரம், அதெல்லாம் போனால் 2-3 மணி நேரம் ஆகும். அதனால் எல்லோரும் 100 ரூபா கொடுத்து நம்ம போகலாம். நாம் ஒரு 1000 கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு வரோம். வந்ததை கொஞ்சம் தாராளமாக போய் சாமி உடனே பார்க்கணும்னா 100 ரூபா அது பரவாயில்ல. இந்த ஆட்சியில் வந்து இது ஒரு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. 100 ரூபா கொடுத்து எல்லாருமே இங்கே பொது தரிசனம்லாம் அதெல்லாம் தேவையில்லை. அதை எடுத்துகிட்டு எல்லாருமே பொதுவாக எல்லாருமே 100 ரூபா டோக்கன் வாங்கிட்டு போய் சாமி பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா நாம் வந்து 100 எல்லாருமே 100 ரூபா கொடுத்தோம்னா ஒரே மாதிரியே போயிடும். எல்லோரும் சரிசமமாக இருக்கிற மாதிரி. நீங்கள் ஒருத்தருக்கு இலவசம், ஒருத்தருக்கு 100 ரூபா, ஒருத்தர் 1000 2000 போன ஆட்சியெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அவர்கிட்டயே ஒரு 2000 ரூபாய் கேட்டிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. அதிலிருந்து இந்த கோயில் நிர்வாகமாக கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இது வந்து பாராட்டலாம். அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப பாராட்டலாம்.
இது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அதேமாரி இந்த பாத்ரூம் டாய்லெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா குளிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் 5 நிமிஷம் கொள்ள குளிக்கலாம். ஆனால் அந்த டாய்லெட் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நேற்று கூட செய்தியில் வந்துச்சு, கழிவு நீரெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு கோயிலை சுற்றி அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதையும் பார்த்து சரி பண்ணோம். பண்ணாங்கன்னா கோயில் வந்து நல்லா இன்னும் இதை விட சிறப்பாக இருக்கும். அதையும் கேட்டுக்கொள்கிறோம். ராமேஸ்வரம் போனோம், அங்கேயும் பரவாயில்ல. அங்கேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதுவும் பரவாயில்ல. நம்ம கோயிலுக்கு போனோம்னா உடனே போய் ரெடியாகி குளிச்சுட்டு போனோம்னா சற்று ஒரு சீக்கிரம் போய் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அங்கங்கே உட்காந்து ஒவ்வொருத்தருக்கு வயசானவங்களாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லோரும் ஒரு 5 செகண்டு 10 செகண்டு தான் மழை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நிற்காமல் யாருக்கும் ஒரு டென்ஷன் ஆகாமல் சாமி கும்பிடணும். அப்போ தான் நம்ம வந்து நல்லா கோயிலுக்கு போகணும்னு இன்னும் ஆசையாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு வந்து நின்றுக்கிறாங்க சாமி முன்னாடி, நின்று 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் ஆகிடுது, போக மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து மலர்னு அனுப்பிச்சிடுற மாதிரி. இப்போ நம்ம எப்படி திருப்பதி போனால் ஜருகடிங்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்லையும் அந்த மாதிரி அங்கங்கே கியூக்கிட்டே நின்று நாம் அது ஒரு ஒழுங்குபடுத்தணும். அப்போ தான் நம்ம வந்து சாமி சீக்கிரம் வந்து நம்ம சாமி கும்பிட்றோம். அங்கே நம்ம போய் சாமி கும்பிட்றது, சாமிக்கு முன்னாடி போய் 5 நிமிஷம் ஆனிச்சுன்னா எவ்வளோ நேரம், எவ்வளோ பேர், அதெல்லாம் பார்க்கணும். ஒரு 5 செகண்டு 10 செகண்டு சாமி முன்னாடி நின்று போயிட்டே இருக்கணும். இது ஒரு கோரிக்கை. இது மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு வர்றாரு. இது ஒன்று திருச்செந்தூரில் நான் போய் பார்த்தாலே திருச்செந்தூரில் இது ஒரு இதுதான், அது டாய்லெட் ஒன்று தான். மற்றபடி வேறு ஒன்று நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், சாமி 4 மணிக்கு சாமி உள்ளே போகணுமா, லைனில் 100 ரூபா டோக்கன் வாங்கிட்டு போனால் வெளியே வரும்போது கரெக்டாக வெளியே வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க நம்ம அன்னதானத்துக்கு. வந்தோடனே டக்குன்னு வாங்கிட்டு போனோம். நாங்கள் 3 பேர் போனோம். சாப்பிட்டு திருப்தியாக மறுபடி போய் 1 மணி நேரம் நல்லா சுற்றி பார்த்தேன். எனக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன்னு எனக்கு நினைவு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ போய் பார்க்குறோம், கோயில் வந்து அருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறது தப்பு இல்லை. நாம் வந்து பொதுமக்கள் வந்து நாம் வந்து கரெக்டாக நாம் வந்து நடந்துக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாம் வந்து அது நடந்துக்கணும். சில பேர் என்ன ஆகிறாங்க, கடலில் குளிச்சுட்டு அப்படியே நேராக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து எல்லாம் சதசதன்னு ஈரமாக இருக்குது, மணல் வேறு, சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஈரத்தோடு அப்படியே போய் இது பண்ணுறாங்க. நீங்கள் கடலில் குளிச்சுட்டு போய் நேராக பாத்ரூமில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரணும். அது மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், ஏவங்க இப்படி பண்ணுறாங்க, சண்டைக்கு வராங்க. அது இல்லாமல் அவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாங்களாட்டுங்க, குடும்பத்தோடு வராங்க, கோயிலுக்கு வரும்போது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வராங்க. இவங்க வந்து நம்ம வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆமாங்க, கோயிலுக்கு வரோம், நீங்கள் பாருங்கள், நம்ம நல்லதே சொன்னோம், இந்த மாதிரி ஈரம் பண்ணாதீங்க, மணலோடு வராதிங்க, குளிச்சுட்டு இல்லைன்னா வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னோம். சண்டைக்கு வராங்க. சாமிக்கிட்ட போகும்போது சாமி பார்க்கும்போது கூட மேலே வந்து இடிக்கிற மாதிரி வந்தாங்க. நாங்கள் சாமிக்கிட்ட நாம் சாமி தான் தரிசனம் பண்ண வந்தோம், அவங்ககிட்ட சண்டை போட வரல. சரி, அதனால் நாங்கள் பேசாமல் வந்துட்டோம், அவ்வளோதான். எதுக்கு கோயிலில் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதையும் நடவடிக்கை எடுக்கணும். சரி, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு
நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.